அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி மரியாதையை பெறுவது? அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் எப்படி நாம் பெறுவது? அதைப் பற்றி நாம் இங்கே பார்ப்போம். பொதுவாக மனிதர்களைப் பொறுத்தவரைக்கும் மக்களிடத்தில் மரியாதை பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறார்கள். அதற்காக எத்தனையோ முயற்சிகளையும் அவர்கள் செய்கிறார்கள். விலை உயர்ந்த வாட்சை கையில் கட்டிக் கொள்கிறார்கள். எனக்கு துபாய் நகரில் ஒரு வீடு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்ன இன்ன கார்களை வைத்துக் கொண்டால், விலை உயர்ந்த மொபைல் போன்களை வைத்திருந்தால் இந்த சமூகத்தில நல்ல மரியாதை கிடைக்கும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் சாதாரண விலையில் பயன்படக்கூடிய எந்த போனையும் அவர்கள் பயன்படுத்துவதில்லை. மக்களிடத்தில் மரியாதையை பெறுவதற்காக வேண்டி பல சிரமங்களையும் அவர்கள் தாங்கிக் கொண்டு விலை உயர்ந்த பொருட்களை வைத்துக் கொண்டு அந்த மரியாதையை பெறுவதற்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய ரப்பு அல்லாஹ்விடத்தில் எப்படி மரியாதை பெற வேண்டும் என்று யாரும் யோசிப்பதில்லை. உலகத்தில் வாழ்கிற பொழுது மனிதர்களிடம் கிடைக்கக்கூடிய மரியாதையை விட நாம் அல்லாஹ்விடத்தில் மரியாதையும் மதிப்பும் உடையவர்களாக நாம் திகழ வேண்டும். அவனுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை நல்ல அமல்கள் மூலமாக, நற்குணத்தின் மூலமாக அதை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இன்ன பிற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியான முறையில் நாம் நிறைவேற்றுகிற பொழுது படைத்த இறைவன் நமக்கு மரியாதை கொடுக்கிறான், அன்பு காட்டுகிறான், இரக்கம் கொள்கிறான். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் சாமானியர்கள் அல்லாஹ்விடம் மதிப்புமிக்கவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மரியாதையும் அன்பும் கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை பற்றித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ருப்ப அஷ்அஸ அக்பர மத்ஃபூஇன் பில் அப்வாப் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா. புழுதி படிந்த பரட்டை தலை கொண்ட வீட்டு வாசல்களில் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய எத்தனையோ பேர் அல்லாஹ்விடம் தகுதியால் உயர்ந்தவர்கள் ஆவர். அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு எதையேனும் கூறுவார்களேயானால் அல்லாஹ் அதை உண்மையாக்குவான், மெய்ப்படுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே 5116வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, மனிதர்களிடத்தில் மரியாதை பெறுவதற்காக வேண்டி நாம் எவ்வளவு முயற்சிகளை நாம் பெறுகிறோம், அதற்காக வேண்டி சிரமங்களை எடுத்துக்கொள்கிறோம். கண்ணியமாக இந்த மக்களுக்கு மத்தியில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் பெறுவதுதான் உண்மையான வெற்றியாக இருக்கிறது. அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, எத்தனையோ நபர்கள் சாதாரண சாமானியர்கள் அல்லாஹ் மீது ஆணையிட்டு ஒரு விஷயத்தை சொல்வார்களே, ஆனால் அல்லாஹ் அதை உண்மைப்படுத்துவான். மனிதர்களுடைய மரியாதை கிடைப்பதற்கு நாம் முயற்சி செய்வதைப் போல படைத்த ரப்பு அல்லாஹ்விடத்தில் மரியாதை உடையவர்களாக திகழ வேண்டுமெனில் குர்ஆன் சுன்னாவின் படி இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு கண்ணியம் கொடுப்பான், மரியாதை கொடுப்பான், அன்பு காட்டுவான், சொர்க்கத்தை கொடுப்பான். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.